முன்னாள் அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் முன்னாள் எம்எல்ஏ குறிவைத்து லஞ்ச ஒழிப்புத்துறையினர் ரெய்ட் நடத்தி வரக்கூடிய நிலையில் இதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் EPS காட்டமாக பதிலளித்திருக்கிறார். குறித்தான அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், EPS இது குறித்து என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார்? வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய சமூக வலைதளத்தில் ஒரு பதிவை இட்டிருக்கிறார். அதில் ஆரணி தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான அன்பு சகோதரர் சேவூர் ராமச்சந்திரன் அவர்களையும் முன்னாள் உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் நீதிபதி அவர்களையும் குறிவைத்து திமுக அரசால் ஏவப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை மாறியிருக்கிறது என்றும் லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய சோதனை அவ்வாறு அமைந்திருப்பதாகவும் அவர் விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். டாஸ்மாக் வழக்கில் நடக்கும் ED ரெய்டுகள் திரு ஸ்டாலினுக்கு பயத்தை உருவாக்கி இருக்கிறது என்றும் பயத்தில் என்ன செய்வதென்று தெரியாமல் பழிவாங்கும் நடவடிக்கையாக அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு அதிமுகவினர் வீட்டுக்குள் தன்னுடைய அந்த ஏவல் துறையை அனுப்பியிருக்கிறது என்றும் கடுமையாக விமர்சனம் செய்திருக்கின்றார். டாஸ்மாக் ரெய்டுகள் குறித்து முதலமைச்சர் மக்களிடம் எப்போது மௌனம் கலைக்கப் போகிறார் என்று கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பின்னப்பட்ட புனைக்கதைகளால் போலி வழக்குகளின் அடிப்படையில் நடத்தப்படும் இந்த ரெய்டுகள் அதிமுக இயக்கத்தை அசைத்து கூட பார்க்க முடியாது எனவும் இவை அனைத்தையும் நிச்சயம் சட்ட ரீதியாக எதிர்கொள்வோம் எனவும் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பதிவிலே குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.